ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மசால் தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே செய்திடலாம். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்கு போக முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல மசால் தோசைக்கு ஒரு ரெட் சட்னி ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து அதில் 2 பல் பூண்டு, ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் பாதி வதங்கின அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா வேகிறது வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுக்கணும். அடுத்து இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து மசால் தோசைக்கான மசாலா ரெடி பண்ணலாம். அதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய இஞ்சி பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை இந்த நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து இந்த மசாலாவுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இப்போ இந்த மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை ரொம்ப நல்லா மசிச்சு எடுக்காமல் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிற மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசால் தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த மசாலாவை கொஞ்சம் ட்ரையாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அதை கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் 3 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கொத்தமல்லி தழையும் சேர்த்து இதை நல்லா கிளறி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மசால் தோசைக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தோசை கல் சூடானதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. அடுத்து மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு தோசை கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்து நம்ம செய்து வச்சுருக்க ரெட் சட்னியை சேர்த்துக்கணும். இதை தோசை முழுவதும் படுற மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். பட்டர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் இல்லாதவங்க நெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கணும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் மசாலா சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தோசை முழுவதும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஆனால் இது ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அடுத்து அதை 1 மினிட் அப்படியே விட்டுட்டு நீங்கள் தோசையை எடுத்துடலாம். இப்போது நமக்கு சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி சிலருக்கு ட்ரையாக மசால் தோசை இருந்தால் தான் பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு தோசை ஊற்றுனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதில் ரெட் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ட்ரையாக இருக்கிற மசாலாவை இதில் வைக்கணும். தோசை ரெடியான அப்புறமா நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். அப்படின்னா ட்ரை மசாலா தோசாவும் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சூப்பரான மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சட்னி சாம்பார் எதுவும் இல்லாமல் கூட நம்ம சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் சட்னி அல்லது ரெட் சட்னி கூட நீங்கள் பரிமாறலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.